இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஆசீர்களும். ஏனென்றால் நாம் இருக்கின்ற இடம் ஆண்டவருடைய ஆசீர் நிறைந்திருக்கின்ற இடத்துல இருக்கிறோம். நம்ம மலையாத்தூர், கேரள மாநிலம் குருசு மலை என்று சொல்லப்படுகின்ற மலையாத்தூர் புனித தோமையார் மலையில் இருக்கிறோம். தோமையார் இந்த இடத்துல தான் திருச்சிலுவையை முன்னிட்டு திருச்சிலுவையை வைத்து ஜபித்தார் என்பது பாரம்பரியம், வரலாறு, உண்மை. எனவே தான் இங்கே பாருங்கள், இங்கே வருகின்ற மக்கள் எல்லோரும் சிலுவையை காணிக்கையாக இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலுவை பாருங்கள். இதையெல்லாம் கிட்டத்தட்ட மலையிலிருந்து கீழே இருந்து 2 கிலோமீட்டர் மலை உயரம் வந்து இங்கே தூக்கிட்டு வருவாங்க. அந்த சிலுவையை, எவ்வளோ பெரிய சிலுவை பாருங்கள். சிலுவையை இங்கே வருகின்ற பக்தர்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்து தோமையார் வழியாக ஆண்டவற்றை ஜபிக்கின்ற அற்புதமான இந்த மலை குருசு மலைன்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் சிலுவை பாருங்கள். எனவே தான் இதோடைய மலை பேர் குருசு மலை. குருசு சிலுவைன்னு அர்த்தம். சிலுவை மலை, குருசு மலைன்னு அந்த மலையை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கீழே இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மலை. நடந்தே மக்கள் ஏறி வராங்க. வரும்போது கால் வலிக்கும், பாதை கிடையாது, கரடு முரடான கல் பாதை தான், பாறாங்களை கொட்டி கண்ட மாதிரி கிடக்கும். அந்த பாங்க எடுக்கல அப்படியே நம்ம தவழ்ந்து என்ன பண்ணணும், அவ்வளோ தூரமும் ஏறி வந்து நம்ம இந்த குருசு மலை உச்சியில் நிற்கும் பொழுது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கே, அது அவனுடைய ஆசை நமக்கு அள்ளி கொடுக்கும். இந்த நேராக ஒரு சின்ன ஒரு குருசடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தோமையாரோட திருவுருவம் அங்கே இருக்குது. தோமையார் இங்கே பணி செய்த 20 ஆண்டுகள் இங்கே பணி செய்த நினைவாக தரை மட்டத்திலிருந்து 20 அடி தூரத்தில் இந்த சுரூபத்தை நிறுவி மக்களுக்கு அந்த ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு ஆலயம். வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே பல சிறப்புகள் இந்த மலையில் உண்டு. ஒன்று பார்க்கலாம் வாங்க. நாம் பார்க்குற இந்த இடம் ஒரு சின்ன ஒரு சுவர் காட்டுறேன் பாருங்களேன். இடிபாட்டில் அடங்கிய ஒரு சுவரை பார்க்குறோம். இந்த சுவர் 16ஆம் நூற்றாண்டில் இந்த குருசு முடியில் ஒரு சின்ன ஒரு கோயில், சின்ன ஒரு ஆலயம் இருந்தது. அந்த சின்ன ஆலயம் யானைகள் தாக்கி இடிந்து போய்விட்டது. அந்த ஆலயத்தில் மீந்த ஒரு பகுதி தான் இந்த சுவர். அதை இங்கே கண்ணாடி பேழை போட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. அது உங்களுக்காக. பழங்காலத்திலேயே 14ஆம் நூற்றாண்டிலேயே இங்கே திருச்சபை இருந்தது என்பதற்கான சாட்சி இது, ஒரு ஆதாரம். இது இந்த குருசு மலையில் 500-550 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே ஆண்டவருடைய பிரசனம் இருந்திருக்குது இங்கே என்பதற்கான அத்தாட்சி இந்த சுவர். இதற்கு பின்னாலே ஒரு சிறிய ஒரு சிற்றாலயம் கட்டியிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அந்த இடிந்த சுவர் பின்பு இருக்கின்ற ஒரு சிற்றாலயம் தான் இது. இங்கே பாருங்கள். வாங்க இன்னொரு சிறப்பை பார்க்கலாம். இதுதான் இங்கே இருக்கின்ற பாரிஷ் சர்ச்சு. இங்கே தான் சண்டே மாஸ் நடக்கும். அந்த ஆலயத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இந்த ஆலயத்துக்கு பின்பாக நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நம்ம அந்த ஆலயம் தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள். அந்த சின்ன இடம் ஒரு மாபெரும் வரலாற்றை, உண்மையை கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இங்கே பாருங்கள், ஒரு பொன் சுரூபம் இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? தங்க சுருவம் ஒன்று. இந்த தங்க சிலுவைக்கு ஒரு வரலாறு உண்டு. தோமையார் இந்த பாறையில் முழந்தால் படியிட்டு ஜெபித்த பொழுது அவர் சிலுவை அடையாளம் வரைந்திருக்கிறார். அவ்வாறு அவர் வரைந்த சிலுவை அடையாளம் இங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு அவர் போன பிறகு அந்த சிலுவை வந்து பொன் தங்க மாதிரி ஒளி வீசி இருக்குது. மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஆர்வத்தில் அந்த சிலுவையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குத்தியிருக்காங்க. ஏதோ தங்கம் நினச்சி குத்தியிருக்காங்க போல இருக்குது.
அப்போ அந்த இடத்துல ரத்தம் வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ரத்தம் வெளிவந்த அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவனுடைய திரு ரத்தம் வெளிப்பட்ட இடம்தான் இது. கோல்டன் கிராஸ் வரலாறு எழுதி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. வாங்க இன்னொரு அற்புதத்தை பார்க்கலாம். இந்த பாறையில் தோமையார், திரு தோமையார் நேரம் ஜெபிப்பாராம் இங்கே. அப்படி அவர் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய முழங்கால் தடம் இங்கே பதிந்திருக்குது. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் இந்த திருத்தலத்தினுடைய கொடி மரமும் இங்கே தான் நாட்டப்பட்டிருக்கு பாருங்கள். வாங்க அவருடைய பாதங்களை கிட்ட போய் பார்க்கலாம். சகோதர சகோதரர்களே, இங்கே பாருங்கள், இங்கே எழுதி வச்சுருக்காங்க புனித, அது கூட தப்பாக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், புனித தோமாஸ் அப்போஸ்தலருடைய கால் குறி, அவருடைய பாத சுவடு சிறு கண்ணாடி பேழையில் வச்சுருக்காங்க. பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. திரு தோமையார் இங்கே தான் நீண்ட நேரம் முழந்தால் படிக்கிட்டு ஜெபிப்பார். அவர் அவ்வாறு ஜெபித்த பொழுது அவருடைய திரு பாதம் அங்கே பாருங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த தோமாவுடைய இந்த மலை, குருசு மலை, அநேக அற்புதங்களை கொண்டிருக்கிறது. வாய்ப்பு கிடச்சி வந்து பாருங்கள். குருசு மலை கடவுள், அதாவது இயேசுவோடு வாழ்ந்த ஒரு நபர், இயேசுவோடு உண்டு உறங்கி அவரோடு வசித்த ஒரு நபர் வாழ்ந்த இடம் இது. அப்போது எவ்வளோ ஒரு கடவுளுடைய ஆசைங்க இருக்குன்னு பாருங்கள். வாய்ப்பு கிடைத்தால் இந்த மலையாத்தூர் வந்து பாருங்கள். குருசு மலைக்கு வாங்க. குருசு மலை கேரள மாநிலம் அங்கமாலிங்கிற இடத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கமாலிங்கிறது பெரிய ஒரு கொச்சி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு இடம், ஊர் அது. நீங்கள் அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா டவுன் பஸ்ஸே இங்கே வருது. எனவே வாய்ப்பு கிடைத்தால் குருசு மலைக்கு வாங்க. தோமையார் வழியாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பெறுங்கள். எவ்வளோ மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க இங்கே. நீங்களும் வந்து கலந்து கொண்டு இறை ஆசிரியர் பெறுங்கள். நன்றி நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். குருசு மலையிலிருந்து அகஸ்டின். தேங்க்யூ.